நான்காவது வடிவம் தனலக்ஷ்மி. தோற்றம் மனதிற்கு இனிமையானவர். கிரீடம் அணிந்து தங்கத்தைப் போன்று தகதகக்கும் பேரொளியை தன்னகத்தே கொண்டவர். சோம்பல் இல்லாமல் தன் உண்மையான உழைப்பினால் செல்வம் தேடுபவர்களுக்கு கருணை அளிப்பவர். பலவிதமான அணிமணிகள் அணிந்தவராக வலது கையில் நிறைகுடம் ஏந்தி இடது கையில் சக்கரம், அம்பு, தாம்பூலம், சங்கு, தாமரை, மணிமாலை இவைகளுடன் மாலையையும் கஞ்சுகமும் அணிந்தவராக காட்சி தருகிறார் தனலட்சுமி. வழிபடுவதன் பலன்கள். தனம் என்பது பணம் அல்லது பொன்னினை குறிக்கும். பணம் நாம் சுக வாழ்வு வாழ மிகவும் அவசியம். நம்மில் பலரால் விரும்பப்படுவது. தனலட்சுமியை வைபவலட்சுமி என்றும் அழைக்கிறார்கள். இவர் செல்வம், பணம், அதிர்ஷ்டம் மற்றும் வருமானம் ஆகியவற்றை அருள்பவர். இவரை வழிபட தர்ம வழியில் நமக்கு தேவையான செல்வத்தை அளித்து பொருள் வளத்துடன் சுபிக்ஷ வாழ்வும் கிடைக்கும். நமக்கு மகிழ்ச்சியான செல்வ செழிப்பான வாழ்க்கையை அன்னை வழங்குவார். ஐந்தாவது வடிவம் தானியலட்சுமி. தோற்றம் எப்போதும் அருளை செய்கிற அபய கரங்களுடன் தங்கத்தை போல் ஒளி பரவ செய்கின்ற கிரீடம் அணிந்து தாமரை, கரும்பு, நெற்கதிர், வாழைப்பழம், கலசம் முதலியானவைகளை கரங்களில் ஏந்தி வலது கையில் தாமரை மலரை ஏந்தி கருணையே வடிவான வெண்மை நிறத்து உடையவளாக தலையில் சடைகள் பின்னி எல்லா விதமான ஆடை அணிகலன்களை அணிந்து உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்து பெருமையுடன் ஆனந்தம் மேலோங்கியவராக மனதை கவரும் பேரழகு கொண்டவராக தானியலட்சுமி அன்னை காட்சி தருகிறார்கள். வழிபடுவதன் பலன்கள். தானியலட்சுமி எங்கும் செழுமை நிறைந்திருக்க காரணம் ஆவார்கள். இவரின் அருளாலே உலகில் பசிப்பினி நீங்குகிறது. இவர் தானியங்கள், உணவுகள், ஊட்டச்சத்துகள், வேளாண்மை ஆகியவற்றிற்கு அதிபதி. தானியலட்சுமி அன்னலட்சுமி என்றும் போற்றப்படுகிறார்கள். பசிப்பினி போகவும் உலகம் செழிக்கவும் உணவுகள் மற்றும் ஊட்டச்சத்துகள் கிடைக்கவும் தானியலட்சுமியை வழிபட வேண்டும்.